Hello students, this is Iqbal. Example 1.212 A கொடுத்திருக்காங்க. Construct relations on A of the following types. Following types வந்து first வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா not reflexive. A என்ன கொடுத்திருக்காங்க 0 1 2 3 கொடுத்திருக்காங்களா? அப்ப ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா என்ன இருக்கணும் இதுல 0,0 இருக்கணும் 1,1 இருக்கணும் 2,2 இருக்கணும் 3,3 இருக்கணும். புரியுதா? நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமெட்ரிக் இருந்துச்சுன்னா 1,2 இருந்துச்சுன்னா 2,1 இருக்கணும். அப்புறம் நாட் டிரான்சிட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நாட் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்களா. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து ரிலேஷன் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். 1,2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். சும்மா 1,2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரி, 1,2 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், இன்னும் முடிக்கல இது. ஓகே, ஏன்னா இதில் 1,2 மட்டும் இருந்துச்சுன்னா இது என்ன இல்லை, ரிஃப்ளெக்சிவ் இல்லை. ஏன், இதில் 1,1 A, நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படி போட்டால் போதும். இப்போது A, நாட் பிலாங்ஸ் டு ஆர், அப்போது நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா டபுளேட் இங்கே இல்லாதான் நான் ஏன்னு சொல்லியிருக்கேன். நாட் ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் ஒன் வந்து நாட் சிமெட்ரிக்குங்கிறாங்க. 1,2 இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும், 2,1 இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே எழுதிடுறேன், 1,2 belongs to R but 2,1 not belongs to R. அப்போ not symmetry, symmetric கிடையாது. இப்போ நாட் டிரான்சிட்டிவ்ங்கிறாங்க. டிரான்சிட்டிவ்னா கனெக்ட், இது வந்து ஒரு 1,2 போட்டால் டிரான்சிட்டிவ் ஆயிரும். ஏன்னா கனெக்டிங்காக ஏதாச்சும் கொடுத்து நம்ம இல்லைன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறேன், இதோட 2,3 சேர்த்துக்கிறேன். சரியா, 2,3 சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ 1,2 இருந்துச்சுன்னா அதோட 2,3 இருக்குதா. அப்போ 1,3 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ எப்படி எழுதணும்னா, நாட் டிரான்சிட்டிவ்னா 1,2 ஆரில் இருக்குது, 2,3 ஆரில் இருக்குது. என்ன இல்லை, 1,3 இல்லை, நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு கேட்குறாங்க, நாட் சிமெட்ரிக் கேட்குறாங்க, ஆனால் டிரான்சிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இது ஆர் ரிலேஷன் எப்படி எழுதுறேன்னா, நல்லா கவனிங்க. நாட் ரிஃப்ளெக்ஷனாக டபுளேட்டே போட மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று போடாட்டியுமே அது நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். ஓகே, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் சிமெட்ரிக்கே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரி, ஓகே, அப்போனா நான் இது 1,2 அப்படின்னு போட்டால் கூட போதும். டிரான்சிட்டிவான்னு கேட்டால் எஸ், டிரான்சிட்டிவ் தான் இது. ஏன், இங்கே 1,2 இருக்கா, ஆனால் அதுக்கு என்ன கனெக்டிங்காக எதுவுமே இல்லை. அதனால் இது என்னது, ஆர் ஈக்குவல் டு 1,2. பார்த்திங்கன்னா A, நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது தேர்ஃபோர் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்புறம் 1,2 பிலாங்ஸ் டு ஆர் பட் 2,1 not belongs to R. அப்போ not symmetric. அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ்க்கு வந்து 1, ஒரே எலிமெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன, டிரான்சிட்டிவ் போட்டுக்கலாம். ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், டிரான்சிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன்று முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்படின்னா நம்ம டபுளேட் போட போகிறது இல்லை, பட் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஆனால் நாட் டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ரிலேஷனை வந்து ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போது 1,2 அப்புறமா என்ன பண்ணுறேன், 2,1 இதை மட்டும் போட்டுக்கிறேன். அப்போது இது வந்து என்னென்னா, நல்லா கவனிங்க, இது வந்து என்ன இல்லை, A, இல்லை, நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்புறம் 1,2 பிலாங்ஸ் டு ஆர், 2,1 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அப்போது இட் இஸ் சிமெட்ரிக். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா
1, 2 belongs to R, 2, 1 belongs to R, but 1, 1 not belongs to R. இல்லைனா 2, 2 ஆச்சு இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை, ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ஏன்னா இது எப்படி எழுதலாம், 1, 2ன்னு போட்டிங்கன்னா 2 வந்து கனெக்டட் 1, 1ன்னு வரணும். 2, 1 1, 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பாருங்கள், இதை வந்து அப்படி இப்படி எழுதினீங்கன்னா 2, 1 1, 2 தான் 1 கனெக்டட் ஆகிடும். அப்போ 2, 2 வரணும். அப்போ ரெண்டுமே இல்லை, அப்போ நாட் ட்ரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டாங்களா. இப்போ நாட் ரிஃப்ளெக்ஷன் சொன்னால் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ரிலேஷனில் டபுளேட் எழுத போகிறது இல்லை. தேர்டில் பார்த்தோம்ல, அதான் இதுக்கு எதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இப்போ சிமெட்ரிக்னா என்ன சொல்லியிருந்தேன், 1, 2 இருந்துச்சுன்னா 2, 1 இருக்கணும், போட்டாச்சா. அப்போது இதில் கனெக்டிங் பார்த்தீங்கன்னா 2, 2 இருக்குது. அப்போ 1, 1 வந்துச்சுன்னா ட்ரான்சிட்டிவ் ஆகிடும். பட் இது எப்படி எழுதலாம், 2, 1 1, 2 மாற்றி எழுதிங்கன்னா 2, 1 1, 2 இப்படி எடுத்திங்கன்னா 2, 2வும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து என்ன ஆகும், இது ட்ரான்சிட்டிவ் ஆகும். இப்போ ட்ரான்சிட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, ஏ இல்லை நாட் பிலாங்ஸ் டு ஆர், இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்புறம் சிமெட்ரிக் இருக்குது, எப்படி சொல்லணும், 1, 2 இருக்குது பிலாங்ஸ் டு ஆர், 2, 1 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். சிமெட்ரிக் இதுக்கு வந்து இதே தான் சிமெட்ரிக், அதனால் அது எழுதணும் அவசியம் இல்லை. டபுளட் வந்துச்சுன்னா அது எழுதணும் அவசியம் இல்லை. 1, 2 பிலாங்ஸ் டு ஆர், 2, 1 அவருடைய சிமெட்ரிக் வந்து அப்படியே மிரர் அதுவும் இருக்குது. அப்போது இது வந்து சிமெட்ரிக், தேர்ஃபோர் சிமெட்ரிக். அதுக்கப்புறம் ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1, 2 பிலாங்ஸ் டு ஆர், 2, 1 பிலாங்ஸ் டு ஆர். இதோடைய கனெக்டிங் 2 எடுத்துக்கிட்டா 1, 1 இருக்கா, இருக்குது. 1, 1 பிலாங்ஸ் டு ஆர். அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2, 2 சொன்னல, 2, 2 அதுவும் இருக்குது, பிலாங்ஸ் டு ஆர். அப்போது ட்ரான்சிட்டிவ். ஓகே, ஃபோர்த் ஒன் முடிஞ்சு. ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும், டபுளெட் கண்டிப்பாக எழுதணும். எல்லாத்துக்கும் டபுளெட் எழுதணும். 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 இது கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்போ டபுளெட் எழுதியாச்சா. ஓகே, இது நிறைய இருக்குது, மாற்றணும். இது அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இப்படி போட்டோம்னா இது வந்து என்ன ஆயிரும், இது வந்து ஈக்குவலன்ஸ் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டபுளெட் இருக்கிறதுனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இதுக்கு வந்து 0, 0க்கு சிமெட்ரிக் வந்து 0, 0 தான். 1, 1க்கு 1, 1 தான் வரும். அதனால் இது வந்து சிமெட்ரிக்லேயும் வரும். ட்ரான்சிட்டிவ் வந்து கனெக்டிங்கே இல்லாதனால இது ட்ரான்சிட்டிவ் ஆகிடும். கனெக்டிங் இருந்து அந்த மூணாவது செட் அந்த எலிமெண்ட் இல்லைன்னா தான் அது என்ன பண்ணுவோம், நாட் ட்ரான்சிட்டிவ் போட முடியும். கனெக்டிங்கே எதுவுமே இல்லை பாருங்கள், 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, கனெக்ஷனே இல்லை. அதனால் ட்ரான்சிட்டிவ் போட்டுடலாம். அதனால் இதை என்ன பண்ணணும், லைட்டாக மாடிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், இதோட ஒரு 1, 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சா. அப்போ 1, 2க்கு 2, 1 இல்லையா, அப்போ என்ன வந்துடும், நாட் சிமெட்ரிக்கில் வந்துடும். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவில் இருக்குது பாருங்கள். ஏன்னா 1, 2க்கு லிங்க் இல்லை. இந்த பாருங்கள், இங்கே வந்து இங்கே கனெக்டிங் வந்து 1 இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ திருப்பி 1, 2 அதே தான் வரும், வந்துருச்சு இருக்குது. அதனால் என்னால் இது வந்து ட்ரான்சிட்டிவாக தான் இருக்குது. அப்போ ட்ரான்சிட்டிவ் இருக்கக்கூடாதுன்னா நம்ம இன்னும் ஒன்று என்ன பண்ணுங்க, 2, 3ன்னு ஒன்று சேர்த்துருங்க. இப்போ 2 வந்து கனெக்ஷனாக அப்போ என்ன இருக்கணும், 1, 3 இருக்கணும். அப்போ 1, 3 இங்கே இல்லை, அதனால நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சிமெட்ரிக், A, பிலாங்ஸ் டு ஆர். இதில் ஆரில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, ரிஃப்ளெக்சிவ். அப்புறமா நாட் சிமெட்ரிக்குங்கிறாங்க, அதுக்கான இது சொல்லணும். இப்போ 1, 2 பிலாங்ஸ் டு ஆர், 2, 3 பிலாங்ஸ் டு ஆர். பட் 1, 2க்கு என்ன இல்லை, ஏதாச்சும் ஒன்று இருந்தாவே இருக்கணும். அதனால் 1 மட்டும் சொன்னால் கூட போதும், இது மட்டும் கூட சொன்னால் போதும். நான் புரியுறதுக்காக ரெண்டுமே எழுதுறேன். 3, 2க்கு என்ன இல்லை,
இல்லை, சிமெட்ரிக் இல்லை. அப்போது இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இது சிமெட்ரிக் கிடையாது. ஓகே, டிரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க, பார்ப்போம். 1,2 பிலாங்ஸ் டு ஆர். கனெக்டிங் வந்து 2,3யும் இருக்குது. பட் அப்போ 1,3 இல்லை. 1,3 நாட் பிலாங்ஸ் டு ஆர். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, 6th பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் கேட்குறாங்க. கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரிலேஷன் எப்படி இருக்கணும், டபுளெட் கண்டிப்பாக இருக்கணும். 0,0, 1,1, 2,2, 3,3 கண்டிப்பாக இருந்தாகணும். சரியா? ஓகே, போட்டாச்சு. லாஸ்ட் ஒன் முடிக்க வேணாம். ஓகே, அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, இது வந்து ரிஃப்ளெக்சிவில் வந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 6th ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இது வந்து சிமெட்ரிக் தான். அப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணியே ஆகணும். சிமெட்ரிக்னா 1,2 நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 1,2 இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும், 2,1 இங்கே இருக்கணும். ஓகே, 1,2க்கு 2,1 இங்கே இருக்கணும். இருக்குதானு பாருங்கள், நாட் சிமெட்ரிக் தானே. அப்போ 1,2க்கு 2,1 இங்கே இல்லை. அப்போ நாட் சிமெட்ரிக்கு. அப்புறம் டிரான்சிட்டிவாக இருக்கணுங்கிறாங்க. அப்போது 1,2 இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் தான். இது பாருங்கள், 1,2 இருக்கா, அதோட இங்கே பாருங்கள் கனெக்டிங் என்ன ஆகுது, 2,2 பாருங்கள். 1,2வையும் 2,2வையும் கனெக்ட் பண்ணோம்னா திருப்பி 1,2 இதில் இருக்குது. சரி, நான் 1,2 எப்படி எடுத்துக்கிறேன். வேறு எது இருக்கா, 1,2, 2,2 வேறு இல்லை. ஓகே, அப்போ இது வந்து டிரான்சிட்டிவ்லாம் இருக்குது. ஒன்று இருந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ் தான் இருக்குது. நம்ம அதுக்கு இன்னும் ஒன்று போடணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், 1,2வோட ஒரு 6th ஒன் தானே, டிரான்சிட்டிவ் தான் இருக்கணும். ஓகே, சாரி, 1,2வோட நிப்பாட்டிக்கலாம். 1,2வோட நிப்பாட்டிக்கலாம். நான் நாட் டிரான்சிட்டிவ் நினச்சி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நாட் சிமெட்ரிக். 1,2க்கு 2,1 இருக்கணும். இது டிரான்சிட்டிவ்னு கேட்குறாங்க. எஸ், டிரான்சிட்டிவ் தான். ஏன்னா சொல்கிறேன், இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா A, பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அப்புறம் நாட் சிமெட்ரிக்னு கேட்குறாங்க. ஆமாம், 1,2 பிலாங்ஸ் டு ஆர் பட் 2,1 நாட் பிலாங்ஸ் டு ஆர். இது வந்து என்ன இல்லை, நாட் சிமெட்ரிக். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா டிரான்சிட்டிவ்னு கேட்குறாங்க. எஸ், எப்படின்னா இங்கே 2வோட கனெக்ட் ஆகிறது இந்த இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போது 1,2 பிலாங்ஸ் டு ஆர், ஒன்று சேர்த்துருக்கோம். பட் அதோட கனெக்ட் ஆகிறது இருக்குது, 2,2 இருக்குது. 2,2 பிலாங்ஸ் டு ஆர். இப்போ ரெண்டும் கனெக்ட் ஆகுனா என்ன வரணும், திருப்பி 1,2 தான் வரணும். எஸ், 1,2 இருக்குது, பிலாங்ஸ் டு ஆர். அப்போ டிரான்சிட்டிவ். ஓகே, இப்போது 7th பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிலேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 0,0, 1,1, 2,2, 3,3 எழுதிக்கிறேன். சிமெட்ரிக்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாட் டிரான்சிட்டிவ்னு சொன்னால் ஒன்று நம்ம சேர்த்தே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1,2 சேர்க்குறேன்னு வச்சிங்களேன். 1,2 சேர்த்திங்கன்னா 2,1 வரும். அப்புறம் இன்னும் ஒன்று சேர்க்குறேன், 2,3 சேர்த்துனா நம்ம என்ன பண்ணுவோம், சிமெட்ரிக்கு வந்து 3,2 சேர்த்தாகணும். இப்போது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் 1,1, 2,2 ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 2,3 இங்கே இருக்கணும். அப்போ தான் அது டிரான்சிட்டிவ் ஆகும். சாரி, இங்கே கனெக்ட் ஆகலை, இங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். இது ரெண்டும் கனெக்ட் ஆகுதா. அப்போ இங்கே 2, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 1,3 இங்கே இருக்கணுமா, இருக்காங்க, இல்லை, 1,3 இல்லை. அப்போ நாட் டிரான்சிட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எல்லாமே இருக்குது. ஃபார் ஆல் A, பிலாங்ஸ் டு ஆர். அப்போ சிமெட்ரிக். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து 1,2க்கு 2,1 ரெண்டுமே என்ன இருக்குது, ஆரில் இருக்குது. அப்புறம் 2,3க்கு 3,2 இது ரெண்டுமே ஆரில் இருக்குது. இது வந்து சிமெட்ரிக்.
இது வந்து சிமெட்ரிக். சாரி, இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இது ரிஃப்ளெக்ஸ் வந்து சிமெட்ரிக்னு போட்டேன், சாரி. சிமெட்ரிக்கு இது வந்து சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,2 இருக்குது, பிலாங்ஸ் டு ஆர். அவருடைய கனெக்ஷன் வந்து 2,3 பிலாங்ஸ் டு ஆர். பட் என்ன இல்லை, 1,3 இல்லை பாருங்கள். 1,3 நாட் பிலாங்ஸ் டு ஆர், அப்போ நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே. இப்போது எய்த் ஒன் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர் ஈக்குவல் டு டபுள்யூட் எழுதிடுங்க. 0,0 1,1 2,2 3,3 ஈக்குவலன்ஸ்னு சொன்னால் இந்த மூணுமே என்ன, இதை மட்டும் எழுதுனா போதும். டபுள்யூட் இருந்தாவே போதும், எல்லாத்துக்குமே ஓகே ஆகும். அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும், ட்ரான்சிட்டிவாக இருக்கும். புரியுதா? ஓகே, இதுக்கு நம்ம எதுக்கு தேவையில்லை.